وبركاته. الحمد لله اللهم صل وسلم على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليهم. நரகம் சார்ந்த விஷயங்களை அறிவியலோடு ஒப்பிட்டு பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையில் அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லும்போது அஹாத பிஹிம் சுராதிகுஹா, இந்த சுராதிகுஹா என்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா ஸ்டீமர், குக்கர். சுராதிகுஹா அப்படின்னு சொன்னா மூடப்பட்ட நிலையில், நம்ம அங்கிருந்து தப்பிச்சு போறதுக்கு வழியே இருக்காது. திறந்த வெளி, வெட்ட வெளி மாதிரி நரகம் என்பது இருக்காது. சுராதிகுஹா என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா மூடப்பட்டதாக இருக்கும், நம்மளால தப்பிக்கவே முடியாது. ஒரு குக்கர் எப்படி இருக்குது, மூடப்பட்ட நிலையில, அதுக்குள்ள எப்படி இறைச்சி துண்டுகள் போடப்பட்டு இருக்குது, கீழே நெருப்பூட்டப்படுது, அந்த குக்கரினுடைய நெருப்புல அது எப்படி கொதிக்குது. இந்த மாதிரி இறை மறுப்பாளர்கள் நரகத்தில் வேதனை செய்யப்படுவார்கள். இதுதான் அஹாத பிஹிம் சுராதிகுஹா. அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் தாகத்தில் கதறுவார்கள், கத்துவார்கள், கெஞ்சுவார்கள். யுகாசு பிமாயின், அவர்களுக்கு தண்ணீர் கொடுக்கப்படும். கல் முஹ்லி, முஹுல் என்று சொன்னால் செம்பை உருக்க செய்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி, செம்பை இறுக்கி உருகி அதை கொடுக்கப்படாது, அது மாதிரி கொடுக்கப்படும். ஆனால் தண்ணீர் தான் கொடுக்கப்படும். யுகாசு கல் முஹ்லி யஷ்ஃபில் உஜூஹ், அந்த தண்ணீரை அவன் குடித்தான் என்று சொன்னால் முகங்கள் எல்லாம் பொசுங்கி போய்விடும். ஆசிட் எடுத்து மூஞ்சில ஊத்தினா எப்படி பொசுங்கி போகும், அதை விட 70 மடங்கு நாம் மட்டிப்பாக ஆக்கி பார்த்தோம்னு சொன்னா அதனுடைய கற்பனையில கூட நமக்கு அது எட்டாது. அந்த அளவுக்கு மோசமான தண்ணீர். அந்த தண்ணீர் அவன் தாகத்திலே தண்ணீர் என்று கேட்கும் பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அந்த தண்ணீரை அவன் குடித்தான் என்று சொன்னால் முகங்கள் எல்லாம் பொசுங்கிவிடும். ஷராப், இருக்கிறதுலே மோசமான தண்ணி, பயங்கரமான தண்ணினா இதுதான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாதாரண ஒரு சுடு தண்ணியை நம்மளால சூடா குடிக்க முடியுதா? முடியாது. எவ்வளவு தாகமா இருந்தாலும் சூடான தண்ணி எடுத்து நம்ம தாகத்துல ஐஸ் தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சிரோமான்னு கேட்டா கிடையாது. லைட்டா டீ குடிக்கும் போது அதனுடைய சூடு அதிகமா இருந்தாலே நாக்கு பொத்து போய் நாக்குல வேற உணவுகளை சாப்பிடும் போது அதில் உள்ள சுவைத்தன்மையை உணரக்கூடிய சக்தி அந்த நாக்கு எழுந்துருது. அப்ப அவ்வளவு மோசமான கொடூரமான வெப்பத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியை குடிச்சோன்னு சொன்னா அந்த நரகவாசிகளுடைய நிலை எப்படி மோசமாக மாறுங்கிறத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கல் முஹுலி, செம்பை உருக்கினால் அந்த செம்பினுடைய நிறம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்புமை அல்லாஹ் அங்கே சொல்லி காட்டுறான். இப்ப அறிவியல் ஆராய்ச்சியாளருடைய கருத்தின்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, தண்ணிக்குன்னு உள்ள கலர் அது டிரான்ஸ்பரண்ட் மட்டும்தான், வெள்ளையான கலர் மட்டும்தான், தண்ணிக்கு பல கலர்லாம் கிடையாது. ஆனா சமீபமாக சில வருடங்களுக்கு முன்பாக 1990ல தண்ணியை பத்தி ஒரு ரிசர்ச் நடக்குது. அந்த ஆய்வுல என்ன கண்டுபிடிக்கிறான்னு சொன்னா, சுபிரியானிக் வாட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு தண்ணியை அவங்க உருவாக்குறாங்க. தண்ணியை அளவு கடுந்தமா, எவ்வளவு உச்சகட்டமா அதை சூடுபடுத்த முடியுமோ, நம்ம அடுப்புல சூடுபடுத்துறதெல்லாம் தாண்டி பல நெருப்புகளை மூட்டி கடுமையா பல நாட்களா இருக்கிறதுலே எட்ஜு வரைக்கும் நம்ம எவ்வளவு கடுமையா சூடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு அதை சூடுபடுத்தணும்னு சொன்னா தண்ணியுடைய அந்த வெண்மையான நிறம் கருப்பாக, செம்பை உருக்கினால் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி நிறத்துல அந்த தண்ணியினுடைய கலர் மாறும் என்பதாக அறிவியல் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு சொல்றாங்க. நம்ம அன்னைக்கு கூட பார்த்தோம், ஆழ்கடல் பயங்கரமான சூட்டுல இருக்குன்னு ஒரு பக்கம் பார்த்தோம், இன்னொரு பக்கம் ஆழ்கடல் பயங்கரமான இருட்டா இருக்குன்னு பார்த்தோம். அவ்வளவு சூட்டுல இருக்கிறதுனாலதான் அந்த கடல் இருட்டா இருக்குங்கிறத இந்த நேரத்துல நம்மளால புரிய முடியுது. இப்ப பாருங்க, இன்னைக்கு அவர்கள் கண்டுபிடித்த இந்த கூற்று, தண்ணி டிரான்ஸ்பரண்ட் தான் நம்ம நினைச்சிருக்கிறோம், அது அளவு கடந்தமா சூடுபடுத்தும் போது அது கருப்பு கலர்ல செம்பை உருக்கினால் எந்த நிறத்துல இருக்குமோ அந்த மாறின்னு சொல்லப்படுது. இதற்கு பெயர் சுபிரியானிக் வாட்டர். இதை தான் அல்லாஹ் தஆலா நரகவாசிகளுக்கு நான் கல் முஹ்லி என்ற வார்த்தையை கொண்டு அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்தி இருக்கிறான் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அடுத்த வசனமா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்ன ஷஜரத்த ஸக்கூம், நரகவாசிகளுக்கு பாவிகளுக்கு ஸக்கூம் என்று சொல்லக்கூடிய கள்ளிச்செடியை நாம் கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறான். தாமுல் அசீம், பாவிகளுடைய உணவு. கல் முஹ்லி யக்லி ஃபில் புத்தூன், அந்த உணவை அவர்கள் உட்கொண்டார்கள் என்று சொன்னால்
வயிறெல்லாம் கொதிக்க ஆரம்பித்து விடும். எதை போன்று தெரியுமா? ஹமீம், சுடுதண்ணி எப்படி கொதிக்குது பாத்தீங்களா, அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்து விடும் என்பது. அடுப்புல சுடுதண்ணி இருக்குது, அதை நம்ம பத்த வைக்கிறோம், எவ்வளவு கொதிக்குது, அதுல இருந்து கொப்பளங்கள் எந்திரிக்குது. அந்த மாதிரி நம்ம வயிற்றுக்குள்ள உள்ள அந்த தண்ணீர் எல்லாம், அந்த உணவுகள் எல்லாம் கொதிக்க ஆரம்பித்து விடும் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அடுத்ததாக சொல்லப்படுது, ஹுதூஹு ஃபஅதஸிலுஹு இல ஸவாஇல் ஜஹீம், அவரை இழுத்து கொண்டு போய் நரகத்தினுடைய மையப்பகுதியில் போடுங்கள். சும்ம சுப்பூஹு ஃபௌக ரஅஸிஹி மின் அதாபில் ஹமீம், பிறகு அவனுடைய தலையிலிருந்து ஹமீம் என்று சொல்லக்கூடிய அந்த முகிலி என்று பார்த்தோமே, அந்த கொடூரமான கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த தண்ணீரை தலையினுடைய உச்சியிலிருந்து ஊற்றுங்கள் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். பயங்கரமான சுடுதண்ணியை எடுத்து நம்ம தலையில ஊத்தி குளிக்க கூட யோசிப்போம். சுடுதண்ணி வைக்க சொல்லியிருப்போம். குளிர்காலத்துல லைட்டா சூடு அதிகமாயிட்டா பச்சை தண்ணி எக்ஸ்ட்ரா எடுத்து நம்ம சேர்த்துப்போம். அளவு கடந்தமான சுடுதண்ணியினால நம்மளால முகம் கூட கழுவ முடியாது. ஆனா அளவு கடந்தமான தண்ணியினுடைய நிறம் கருப்பா மாறுற அளவுக்கு அந்த தண்ணி சூடுபடுத்தப்பட்டு அந்த தண்ணி தலை உச்சியிலிருந்து ஊத்தப்படும் என்பதாக இந்த வசனத்திலே சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம், ஷஜரத்து ஸக்கூம், அல்லாஹ் நரகவாசிகளுக்கு உணவாக கள்ளி செடியை கொடுப்பான் என்பதாக சொல்கிறான். இன்னொரு இடத்துல பார்க்கும்போது லைஸலஹா தஆமுன் இல்லா மின் லரி என்று சொல்லிவிட்டு லா யுஸ்மினு வலா யுப்னி மின் ஜூ, அந்த கள்ளிச்செடி அவர்கள் சாப்பிடுவார்கள். லா யுஸ்மினு, அதை சாப்பிடுவதன் மூலமாக அவர்கள் கொழுத்து போக மாட்டார்கள். வலா யுக்லி மின் ஜூ, பசியும் அவர்களுக்கு தீராது. இதுல இருந்து என்ன தெரிய வருதுன்னு சொன்னா, எவ்வளவுதான் நம்ம அளவு கடந்தமான கள்ளிச்செடி சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு எல்லாம் கொழுத்து போயிடாது. எப்படி இருக்குமோ அதை விட குறைஞ்சுதான் போவோம். அவர்களுக்கு பசியும் தீராது, அவர்களுடைய உடல் பருமனும் அதிகரிக்காது என்பதை அல்லாஹ் இந்த கள்ளிச்செடியை பத்தி, நரகத்தை பற்றி பேசும்போது சொல்லி காண்பிக்கிறான். இப்ப உலகம் சார்ந்த தாவரவியல் ஆராய்ச்சியாளர்கள் இந்த கள்ளிச்செடியை பத்தி ஆராய்ச்சி சொல்லக்கூடிய ஒரு கூற்று என்ன அப்படின்னு சொன்னா, பொதுவாகவே இந்த கள்ளிச்செடிக்கு என்ன தன்மை இல்லைன்னு சொன்னா, மனிதனுடைய உடல் எடையை அதிகரிக்கக்கூடிய சக்தி அதுக்கு கிடையாது. உடல்ல உள்ள அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பை குறைக்கக்கூடியதாக தான் இந்த கள்ளிச்சினுடைய தன்மையை அவர்கள் ஆராய்ந்து சொல்கிறார்கள். இன்னும் நல்ல சொல்ல போனா, உடலுடைய அந்த வெயிட்டை குறைக்கிறதுக்கு பல மருத்துவ துறை சார்ந்த மருந்துகள் கண்டுபிடிக்குது. எல்லா மருந்துலையும் இந்த கள்ளிச்சினுடைய வைத்துதான், கள்ளிச்செடியினுடைய அந்த சாறுகளை, அதனுடைய சத்துக்களை வைத்துதான் உடல்ல நம்ம எடையை குறைக்கிறதுக்கான மருந்துகளே கண்டுபிடிக்கப்படுது என்பதாக மருத்துவ அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். இப்ப பாருங்க, கள்ளிச்செடியில இந்த தன்மை இருப்பது என்பதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே நரகத்தை பற்றி பேசும்போது நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அடுத்த வசனமாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால், உகூதுஹன் நாசு வல் ஹிஜாரா உஇதத் லில் காஃபிரீன், நரகவாசிகளை நரகத்தை எப்படி நாம் எரிப்போம். இந்த உலகத்துல நம்ம எரிக்கணும்னா பெட்ரோலை யூஸ் பண்றோம், மண்ணெண்ணெய் யூஸ் பண்றோம், விறகுகளை யூஸ் பண்றோம். நரகத்தை நாம் நெருப்பு மூட்டுவதற்காக மனிதர்களையும் கல்லையும் பயன்படுத்துவோம் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். மனுஷங்களை வச்சு எப்படி எரிக்க முடியும்? கல்லை வச்சு எப்படி எரிக்க முடியும்? கல் எரியுமா? மனிதன் எரியக்கூடிய தன்மை உடையவனா என்று ஆராய்ந்து பார்த்தால், இந்த கல்லாக இருக்கு, பொதுவா எல்லா பொருட்களுமே மினரல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, பொட்டாசியம், கால்சியம், கார்பன், இது எல்லாமே எரியக்கூடிய தன்மையாக இருக்கிறது என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். ஒரு பொருள், அந்த பொருள் தன்னுடைய இயற்கையா எரியக்கூடிய அளவுக்கு ஒரு வெப்பநிலை ஒவ்வொரு பொருளுக்கு இருக்கும். மனிதனா இருக்கட்டும், கல்லா இருக்கட்டும், தானாகவே சுயமா எரியக்கூடிய அளவுக்கு அது வெப்பநிலை அடைஞ்சிருச்சுன்னு சொன்னா, தன் கிட்ட இருக்கக்கூடிய அந்த கார்பனை, கரிமத்தை வெளியிட்டு ஆக்சிஜனோடு அந்த பொருள் சேர்ந்து தானாகவே அது எரிய ஆரம்பிச்சிடும். சிம்பிளா ஒரு உதாரணம் சொல்லணும்னு சொன்னா, பேப்பரை நம்ம என்ன செய்வோம், அந்த லென்ஸை வச்சு நம்ம எரிய வைப்போம். கிட்டத்தட்ட 218 இருந்து 246 டிகிரி செல்சியஸ் அந்த பேப்பரை ரீச் பண்ணும் போது அந்த பேப்பர் என்ன செய்யுது, தானாகவே எரிய ஆரம்பிக்குது. காடுகள்லாம் பார்க்கிறோம், தீப்பத்தி எரியுது. நம்ம யாரும் போய் காட்டுல வந்து தீ பத்தி வைக்கல, தானாக எரியுது. 800க்கும் மேற்பட்ட செல்சியஸ் டிகிரி அந்த காட்டினுடைய மரங்கள் ரீச் பண்ணும்போது தானாகவே காடுகளில் உள்ள மரைக்கட்டைகள் எரியுது. இந்த மாதிரி மனிதனுக்குள்ளும் எரியக்கூடிய தன்மை இருக்குது, கற்களுக்குள்ளும் எரியக்கூடிய தன்மை இருக்குது. நல்ல சொல்ல போனா, நிலக்கரி நம்ம இன்னைக்கு பயன்படுத்துறோமே, அதுவும் ஒரு வகையான கற்கள் தான். இந்த உலகத்துல நம்ம பார்க்கக்கூடிய பல கற்கள்ல 95% மேற்பட்ட கற்கள் எல்லாம் இந்த பூமியினுடைய அகல பாதாளத்தில் அதனுடைய இயற்கையான வெப்பத்தை தாண்டி அதிக வெப்பத்தை அடைந்ததின் காரணமாக அது எரிமலை குழம்புகளா மாறி வெடித்து சிதறியதுதான் இந்த கற்கள் என்பதாக வரலாற்று ஆய்வாளர்கள் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அப்ப சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு மனிதனிடமும், ஒவ்வொரு மனுஷங்கள்கிட்டையும் கிட்டத்தட்ட 7.5 கிலோவுக்கு மேல எரிபொருள் நம்ம உடம்புக்குள்ள மட்டும் இருக்குதான். நம்ம உடம்புக்குள்ள மட்டும் 7.5 கிலோவுக்கு மேல எரிபொருள் இருப்பதாக என்பதாக அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகள் எரியக்கூடிய தன்மைகளை கொண்டது என்பதாக சொல்கிறார்கள். அப்ப பாருங்க, நம்ம நாளைக்கு நரக நெருப்புல நம்ம போடப்படுவோங்கிறது 2வது பட்சம். அந்த நெருப்பே
பாவிகளை வச்சுதான் எரிக்கப்படும். அந்த நெருப்பே நரகவாசிகளுடைய அந்த உடலை வச்சுதான் அந்த நெருப்பே மூட்டப்படும். அவர்கள் இல்லைன்னா இங்க நெருப்பு கிடையாது. அப்ப அந்த இப்ப நம்ம அடுப்பை பாக்குறோம், அதுல உள்ள கறிக்கட்டைகள் எப்படி உருகுது, எப்படி அது இதோ எரியுது. அது மாதிரி மனிதனுடைய உடம்பை நம்ம இங்க கற்பனை செஞ்சு பார்த்தோம்னு சொன்னா அந்த கொடூரமான காட்சியை நம்மளால சற்றாச்சு ஓரளவாச்சு என்ன செய்ய முடியும், உணர முடியும். அப்ப பாருங்க, உடம்பு எரியுமா கல்லும் எரியுமாங்கிற கேள்விகளுக்கான பதிலை அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து கற்களும் உடல்களும் எரியக்கூடிய தன்மை மனிதனுக்கு இயற்கையாகவே இருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கிறார்கள். நம்ம அன்னைக்கு கூட ஒரு ஹதீஸ் இங்க பேசப்பட்டுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியில இருக்கும்போது ஒரு பெரிய சத்தம், என்ன சத்தம் கேட்டதுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி கல்லு தூக்கி போடப்பட்டுச்சு, அது இன்னைக்குதான் நரகத்தினுடைய அகல பாதாளத்தை அடைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டுச்சு. இப்ப வானத்துல ஸ்பேஸ்ல வானத்துல பல கோள்கள் இருப்பது மாதிரி பல கற்கள் இருக்குது. அதனுடைய இடைக்கு தகுந்த மாதிரி தன்னை தானே அந்த தன்னுடைய வட்டப்பாதையில் அது சுற்றி கொண்டு இருப்பதாகவும் அறிவியல் பேசுகிறது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிலோமீட்டர் ஸ்பீடில் அது என்ன செய்யுது, சுத்தி கொண்டு இருக்கிறது என்பதாக பேசப்படுது. கிட்டத்தட்ட 11 கிலோமீட்டர் ஸ்பீட்ல இருந்து 72 கிலோமீட்டர் ஸ்பீடு வரைக்கும் அந்த கற்கள் சுத்துது. இன்னும் நல்லா சொல்ல போனா ஒரு செகண்டுக்கு 17 கிலோமீட்டர் ஸ்பீடு. இந்த பூமியையும் அந்த கற்கள், ரஷ்யா போன்ற சில முக்கியமான நாடுகளை உலக வரலாறுல வானத்தில் உள்ள விண் கற்கள் இந்த பூமிக்கு விழுந்ததாகவும் அந்த சத்தம் இந்த பூமியில் பயங்கர ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியதாகவும் வரலாறுல பேசப்படுது. அப்ப அந்த கல் இந்த பூமியை அடையும் போது கிட்டத்தட்ட 6900 கிலோமீட்டர் ஸ்பீடில் இந்த பூமிக்கு 1 மணி நேரத்துல வருதான். அப்ப 70 வருஷமா அந்த கல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த கல் இந்த பூமிக்கு போனுச்சுல. 6900 கிலோமீட்டர் இன்ட்டு 70ன்னு போட்டா அந்த கிலோமீட்டரை, அந்த பூமியினுடைய ஆழத்தை நம்ம கற்பனையில கூட எட்டி பார்க்க முடியாத அளவுக்கு எண்ணிக்கைகள் என்ன செய்யுது, அவ்வளவு நீளமா போகுது. இதை வச்சு பார்க்கும்போது அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கல் உள்ள போகுதுன்னு சொன்னாங்களே, அதையும் நம்மால் புரிய முடிகிறது. ஆக இது போன்ற பல்வேறு குர்ஆனுடைய வசனங்கள் நரகத்தினுடைய அறிவியலை மட்டுமே மையமாக வைத்து ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அவ்வளவு கொடூரமான மோசமான நரகத்தை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்தருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.